அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இந்த தை 1ஆம் தேதி நமக்கு பொங்கல்ன்றது தமிழர் திருநாள். இங்க மட்டும் இல்லாம எல்லா மாநிலங்களையும் இது அறுவடை திருநாளா கொண்டாடுறாங்க. நம்ம நம்ம இத்தனை நாள் வருடம் முழுசும் நம்ம கஷ்டப்பட்டு அறுவடை நம்ம விளைவிச்சு அந்த பொருளை அறுவடை பண்ணி அதை நம்ம பொங்கல் வச்சு நமக்கு இந்த விளைச்சலை கொடுக்கறதுக்கு உதவியா இருந்தா நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமா தான் இந்த அறுவடை பொங்கல் நம்ம அறுவடை தினத்தை அந்த அறுவடையான புது நெல்லுல இருந்து நம்ம அரிசி எடுத்து அதை தான் பொங்கலா பண்றோம். இன்னைக்கு நம்ம இந்த கும்பகோணத்துல உள்ள உழவர் சந்தையில நம்ம இந்த இந்த பொங்கல் திருநாள சமத்துவ பொங்கல் திருநாளா அனைவரும் உழவர் சந்தையில உள்ள நம்ம உழவர்களையும் விவசாயத்தையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி விவசாய துறையையும் பிரிக்க முடியாது. நம்ம விவசாயத்துறை சார்பில் நம்ம வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையில நடந்து வந்த உழவர் சந்தையில நம்ம உழவர் சந்தையில உள்ள விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து இந்த சமத்துவ பொங்கலை இன்னைக்கு இங்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் குறுவையிலையும் ஒரு நல்ல விளைச்சல் நம்ம மாவட்டத்துல இருந்துச்சு. அதே மாதிரி சம்பாலையும் நல்ல விளைச்சல் வந்திருக்கு. இந்த விளைச்சல் நல்லபடியா அறுவடை பண்ணி விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியா இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணம் உழவர் சந்தை சார்பாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம தமிழக அரசோட வழிகாட்டுதல் படி இன்னைக்கு நம்ம உழவர் சந்தையில சமத்துவ பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுறோம். அதே மாதிரி நாளைக்கு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மதிப்புக்கு மரியாதைக்குரிய உழவர் சந்தையினுடைய மேலாளர் அவர்களுக்கும் மற்றும் நமது துணை மேலாளர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நமது இயற்கை வேளாண்மையை இந்த தஞ்சை மண் மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் படைத்து வரும் அண்ணன் கேசவலுக்கும் அருமை சகோதரர் இளங்கோவுக்கும் எங்களை சார்ந்த அத்தனை உழவர்களும் இங்கே இருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் இந்த நேரத்தில் பொங்கல் திருநாளில் தமிழனுடைய மரபை பாதுகாத்து பிறரது நமது தீதியது என தெரிந்தும் இந்த பாரம்பரியத்தை இந்த மண்ணிலே இப்பொழுது ஒரு சந்தையில் நடத்துகின்ற காரணத்தினால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். விவசாயிகளின் சார்பாக நன்றி நன்றி. வணக்கம். நம்ம உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இயற்கை பாரம்பரிய பொருட்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இயற்கை விவசாய பொருட்களை முதல்ல இந்த வியாபாரத்திற்கு எனக்கு உரிமையை கொடுத்து ஏன்னா இந்த மேடம் தான் எனக்கு செஞ்சாங்க. மேலும் இந்த உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகள் வேளாண் அலுவலர்கள் இணைந்து விவசாயிகள் இணைந்து இந்த சமத்துவ பொங்கலை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே நான் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், இந்த வருடம் நாளைய தினம் நடத்த இருக்கின்ற பொங்கல் விழாவிலே பாரம்பரிய அரிசியை கொண்டு பொங்கல் விழா வையுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் பாரம்பரிய ரகங்கள் ஒவ்வொன்றும் மருத்துவ தனம் வாய்ந்தது.